வச்சு கடுகு வெடிச்சதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு கடாயை வச்சு சூடானதுக்கப்புறம் எண்ணெய் கடுகு போட்டுட்டு கடுகு வெடிச்சதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்க போகிறோம். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். நல்லா பிஞ்சு கத்திரிக்காவை செலக்ட் பண்ணுவோம்னா கத்திரிக்காய் தொட்டு பிஞ்சு கத்திரிக்காய் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லா கத்திரிக்காயும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். நல்லா கிறிஸ்பியாக வதங்குற வரைக்கும் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். அப்போ தான் டேஸ்ட் நல்லா வரும். நல்லா கத்திரிக்காய் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். இப்போ லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா உப்பு சேர்த்துட்டு நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்படி கலந்து வைங்க. நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இதிலே பாதி வந்துருச்சு. இதை நம்ம வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம இப்போது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா காய வச்சுட்டு நம்ம எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி போட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நல்ல பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேன். அவ்வளோ நல்லா பொடிசை கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகா, சின்ன பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். இது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு இது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் ஈஸியாக வெங்காயம் சீக்கிரம் வெந்து வரும், வதங்கி வரும் காய். இப்போ வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பழத்துக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நமக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா சேர்க்கும் போது எப்போவுமே அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் மசாலா வந்து கருகாமல் இருக்கும். சிம்மில் வச்சுட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வாசனைக்காக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள்,
வதக்கி மாற்றி அது வாசனைக்காக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், அது ஆப்ஷனல் தான். ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்புறம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாம் ஒன்றா நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு நிமிஷத்துக்கு கருகாமல் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் 2 தக்காளி, மீடியம் சைஸில் 2 தக்காளி எடுத்து இந்த வாரத்தில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா கலந்து விடுங்க. நல்லா இது வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் இது நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. இப்போது தக்காளி வதங்கிறதுக்கு லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா தக்காளி வதங்கணும்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துனா சீக்கிரம் வதங்கிடும். அதுக்காக தான் இது நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வரணும். இப்போது நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இந்த டைமில் நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலையை கிள்ளி போட்டுக்கலாம். அப்போ ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். போட்டுட்டு ஒரு பரட்டிட்டு இப்போது ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு அதை விட கம்மியாக புளி எடுத்து கரைச்சி அந்த கரைச்சலை எடுத்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இந்த கரைச்சல் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வெந்து அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இதை நல்லா கலந்து விடுங்க. நான் மஞ்சள் வந்து சாம்பார் பொடியிலே போட்டிருக்கிறதுனால எனக்கு அந்த கலர் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தனியாக சேர்க்கணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது லைட்டாக கொஞ்சமாக இது வெந்து வர்றதுக்கு லைட்டாக இந்த மசாலா கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சு இந்த பச்சை வாசமெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்ற இன்க்ரீடியண்ட்டை சேர்க்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா? நம்ம வதக்கி வச்சுருக்கிற ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காய் சேர்த்துட்டு நல்லா இது காணி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் நல்லா கத்திரிக்காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருக்கு. இது நல்லா வெந்து வரட்டும். வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் வாங்க. வாவ், கத்திரிக்காய் தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். சூப்பர். நீங்கள் கத்திரிக்காய் செலக்ட் பண்ணும்போது நல்லா பிஞ்சு கத்திரிக்காவை பார்த்து செலக்ட் பண்ணிங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. கத்திரிக்காய் தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் சுடு சுட சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க அம்மா கிட்ட கொடுத்து பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். வாங்க அம்மா, கத்திரிக்காய் தொக்கு செஞ்சுருக்கேன். சாப்பாட்டு கூட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சாப்பாடு கூட சேர்த்து சாப்பிடுங்க. நல்லா இருக்கு. நல்லா காரம் நல்லா இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்கு பாருங்க. டேஸ்ட்டு சாப்பாடு சேர்த்து சாப்பிடும்போது எப்படி இருக்கு பாருங்க. நல்லா இருக்கு. சரியாக இருக்கு. சரியா இருக்குங்களா? சூப்பராக இருக்குங்களா? உப்பு புளி காரம்லாம் சரியாக இருக்கு.